வெல்கம் டு Codetc. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்ட போகிறேன். இந்த டெமோ என்னென்னா, எங்களுக்கு வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட். இது வந்து உங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரோட ரெக்குயர்மெண்ட் வேணும், இல்லை இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணி எங்களை ரீச் பண்ணலாம். இப்போது இந்த ஆனந்தா ஹவுசிங்க்கு எதுக்கு இது வந்து நாங்கள் பண்ண ஒரு வெப்சைட். இது ஒரு வெப்சைட்டுன்னு இல்லாமல் இது ஒரு வெப் அப்ளிகேஷன் மாதிரி. இதில் என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் ஒவ்வொரு கான்ட்ராக்டர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு சைட்டில் வேலை நடக்கும். அங்கே எல்லாத்துலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு லெஜரில் என்ன பொருள் உள்ளே வருது, எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கிறத ஒரு லெஜரில் கணக்கு எழுதி அதை கால்குலேட் பண்ணுவாங்க வாரம். இதுதான் வந்து நம்ம மேக்ஸிமமான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், ஒரு மிட் லெவல் கம்பெனிஸ்ல எல்லாம் நடந்துட்டுருக்கு. பெரிய பெரிய கம்பெனிஸ் நிறைய சாஃப்ட்வேர் அவங்களுக்குன்னு காசு கொடுத்து நிறைய பைசா கொடுத்து அதை டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் இதை எதுக்கு பண்ணியிருக்கோம்னா, ஒரு மீடியம் ஸ்கேல் கம்பெனிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இதை பண்ணுறோம். இப்போது இந்த ஹவுசிங்குள்ளே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இதுதான் வந்து அந்த சாஃப்ட்வேரில் ஃபஸ்ட்டு வரப்போகிற உங்கள் ஃபஸ்ட் பேஜ். இந்த ஃபஸ்ட் பேஜில் என்னென்ன லிஸ்ட் பண்ணணும்னா, கரண்ட் சைஸ், இன்வென்ட்ரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்கும். கரண்ட் சைஸ் அப்படிங்கிறது என்ன சொல்ல வரோன்னா, இப்போ ஒரு அந்த கம்பெனி, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கரண்ட்டில், இப்போ எங்கெங்கே வேலை போய்ட்டுருக்குங்கிறதெல்லாம் இங்கே லிஸ்ட் பண்ணோம். இன்வென்ட்ரி ஸ்டேட்டஸ்னால், இப்போ ஒரு 5-6 இடத்துல இவங்க வந்து வேலை பார்க்குறாங்கன்னா, இவங்க மெட்டீரியல் வாங்க போகிற இடமும் வந்து ஒன்று தான் இருக்கும். இப்போ பிரிக்குன்னா அது ஒரு இடத்துலேருந்து வாங்குவாங்க, அதெல்லாம் வாங்குவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மிட் லெவல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு குடோனில் அவங்க குடோனில் ஸ்டாக் வச்சுப்பாங்க. இன்கேஸ் ஒரு 6000 சிமெண்ட் மூட்டை ஸ்டாக் வச்சுப்பாங்க. இவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அதை வந்து லோட்டில் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான லெவலில் கொடுப்பாங்க. இதை தான் வந்து இந்த சாஃப்ட்வேரில் எல்லாமே மெயின்டைன் பண்ண போகிறோம். நான் ஒன்றுன்னா உங்களுக்கு வரிசையாக சொல்லிட்டு வரேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸுங்கிறது இருக்கும். வேர் ஹவுஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட குடோன் தான். நம்ம குடோனில் எவ்வளோ ஸ்டாக் வந்து உள்ளே வாங்குகிறோம், அது எவ்வளோ குடோனில் இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் இந்த இடத்துல மெயின்டைன் ஆகும். ஒர்க் சம்மரினா, இப்போ ஒரு ஒர்க் இருக்குது, நம்ம கீழே ஒரு சைட் ஆரம்பிக்க போகிறோம். அந்த சைட்டில் வந்து டைல்ஸ் ஒர்க் ஒட்ட போகிறோம் அப்படின்னா, அந்த டைல்ஸ் ஒர்க்குக்கு என்னென்ன செலவாச்சுங்கிறதெல்லாம் இதில் போய் என்ட்ரி போட்டுட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். லேபர் அப்படின்னா, இப்போ ஒரு நாள் ஒரு சைட்டுக்கு ஒரு வேலைக்காக வர்றாங்க. இப்போ இந்த டைல்ஸ் ஒர்க்குக்கே வந்து டைல்ஸ் ஓட்டுறவங்க ப்ளஸ் அந்த மேசன், கொத்தனார், சித்தால்லாம் வருவாங்க. அவங்களுக்கான ஒர்க்கெல்லாம் இதில் என்ட்ரி போட்டுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். யூட்டிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும், நம்ம ஒரு சைட் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு லேபர் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த யூட்டிலிட்டிஸ்குள்ளே நடக்கும். இப்போ நான் இதை சொல்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிற வரோங்கிறது, என்ன பண்ணுங்கிறது தெரியாது. நான் உங்களுக்கு ஒரு சைட்டை வந்து டிஃபால்ட்டாக ஒரு சைட்டை ஒரு என்ட்ரி போட்டுட்டு அந்த சைட்டில் என்னென்ன நான் என்ட்ரி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ டேட்டா மேனேஜருக்குள்ளே போனோன்னா இது மாதிரி காட்டும், நியூ மெட்டீரியல் ஆர் சைட் என்ட்ரி. இப்போ பிரிக்கு, சிமெண்ட், சாண்ட், ஸ்டீல், வயர்லாம் நான் இந்த இடத்துல போய் ஆட் பண்ணேன்னா அது ஆட் ஆகி இங்கே வந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சென்னை எக்ஸலோன்னு ஒரு சைட் இருக்குது. அதுக்கு பதிலாக நான் போய் இப்போ அடுத்து இன்னொரு சைட் வந்து கோயம்புத்தூரில் ஆட் பண்ணுறேன். கோயம்புத்தூர் எஸ்டான்சியான்னு ஒரு எசன்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி நான் கட்டுறேன். அதுக்கான சைட்டோட என்ட்ரியை நான் இங்கே போட்டுருவேன். இப்போ நான் இதை சப்மிட்னு கொடுத்தேன்னா நியூ சைட் ஆர்டர்னு ஒரு பாப்பப் வரும். இது வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுங்க. இதை வந்து நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்க ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது காட்டுறேன். இப்போ நான் அந்த ஹோம் பேஜ்குள்ளே போனேன்னா, நீங்கள் மொதல் பார்த்துருப்பீங்க, வெறும் சென்னை எக்ஸலோன்றது மட்டும் இருந்திருக்கும். இப்போ இதோட ரெஃபரன்ஸ் நம்பருக்கு கோயம்புத்தூர் எசன்ஸ் அப்படிங்கிற புது சைட்டை நான் வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது இது ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி. ஓகே, இப்போ நான் இதில் போய் யூட்டிலிட்டிஸில் இது மாதிரி போட்டுட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு நான் இப்போ சைட் ஆட் பண்ண மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல் வேணும்னாலும் இங்கே ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ஜஸ்ட் அண்ட் இன்வென்ட்ரி மாதிரி. இதை வச்சு தான் நம்ம பின்னாடி எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா பார்க்க புரியும் நான் நினைக்கிறேன். இப்போ நான் என்ட்ரியில் போகிறேன் வேர் ஹவுஸ்குள்ளே. இப்போ இந்த வேர் ஹவுஸுங்கிறது என்னென்னா, ஒரு குடோனுக்கு நம்ம ஸ்டாக் வாங்க போகிறோம். இப்போ வந்து ஒரு சைட்டுக்குன்னு இல்லாமல் ஒரு 5000 பிரிக்ஸ் வந்து நான் ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு வந்து என் குடோனில் ஸ்டாக் வச்சுக்க போகிறேன். இப்போ சப்ளையர் வந்து எனக்கு கங்கா பிரிக்ஸ் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். மெட்டீரியல் வந்து எனக்கு பிரிக்ஸ் சப்ளை பண்ணுறாங்க. நான் ஒரு 6000 பிரிக் வந்து வாங்கி என் குடோனில் வந்து ஒரு பீஸ் வந்து 6 rupees நான் வாங்குகிறேன். 36,000 ரூபாய். இது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த லாக் பட்டன் போட்டிருக்கிறது, பூட்டு பட்டன் போட்டிருக்கிறது எதையுமே உங்களால் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஒன்று என்ட்ரு பண்ண வந்துடும். டேட், இப்போ இன்கேஸ் நான் இது இன்றைக்கி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுவில் இருக்க டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி டேட்டை எடுத்துகிட்டு வந்துடும். இல்லை நான் இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினேன் அப்படின்னாலும் அதை நீங்கள் போய் அந்த கேலண்டரில் கரெக்டான டேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி டேட்னே இதை என்ட்ரி போடுறேன். இந்த சப்மிட்னு கொடுத்துட்டோன்னா இப்போ இது வந்து நியூ ஸ்டாக் ஆட் டு வேர் ஹவுஸ்னு காட்டிடும். இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு என்ட்ரியும் போட்டுட்டு உங்கள்கிட்ட போய் காட்டுறேன். இப்போ பிரிக் போட்டோம், அதே மாதிரி ஸ்டீலுக்கு போடுறோம்.
ஒரு ஸ்டீல் ராடு வாங்குகிறோன்னு வச்சுக்கலாம். ஜிஆர்ஜி ஸ்டீல்ஸில் போய்ட்டு நான் வந்து ஸ்டீல் வாங்குகிறேன். நான் ஒரு 500 ராட்ஸ் வாங்குகிறேன். ஒரு ராடோட ரேட் வந்து 47 ருபீஸ்னு வச்சுக்கிறேன். 23,500 ருபீஸ் எனக்கு டோட்டல் ஆகிருக்கு. இது நான் போன வாரம் வாங்குகிறேன், ஆனால் என்ட்ரி போட மறந்துட்டேன். இப்போ என்ட்ரி போடுறேங்கிற மாதிரி நான் போடுறேன். இப்போ இது மாதிரி நான் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கே என்ன நடக்கும்னா அதே மாதிரி என் குடவுனில் வந்து நான் ஆட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் கண் முன்னாடி காட்டணும்னா சிமெண்ட் -130 இருக்குது. நான் அதை ப்ளஸ்க்கு எப்படி இப்போ நான் வேர் ஹவுஸில் ஒரு என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ வந்து நான் சிமெண்ட் வாங்குகிறேன். டால்மியா சிமெண்ட்டில் இருந்து நான் சிமெண்ட் வாங்குகிறேன். இப்போ நான் சிமெண்ட் ஒரு 5000 பேக்ஸ் வந்து சிமெண்ட் வாங்குகிறேன். ஒரு பேக்கோட ரேட் வந்து 600 ரூபா அப்படிங்கிறத நான் வச்சுக்கிறேன். இன்னைக்கு டேட்லேயே நான் வாங்குகிறேன், என்ட்ரி போட்டேன். இப்போது நான் போட்ட என்ட்ரி எல்லாம் போய் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நான் 5000 வாங்கினதில் ஆல்ரெடி மைனஸில் இருந்துச்சு 130. அந்த மைனஸ் ஏன் வந்துச்சுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ 4870 ஸ்டாக்ஸ் ஒரு பேக் வந்து நான் என் குடோனில் ஸ்டாக் வச்சுருக்கேங்கிற மாதிரி நான் என்ட்ரி போட்டிருக்கேன். இப்போ இந்த சம்மரி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் போட்ட என்ட்ரிலாம் வரும். இங்கே கீழே போனீங்கன்னா கடைசி ரெஃபரன்ஸ் நம்பரில் நம்ம வாங்கின கங்கா பிரிக்ஸில் வாங்கின 6000, அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் ஜிஆர்ஜி ஸ்டீலில் போட்ட என்ட்ரி எல்லாமே இப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு இது இப்போ ஒரு 20 என்ட்ரி போட்டிருக்கேன். இப்போது அதுக்கு மேலே போக கீழே போகும். நான் எப்படி ஃபில்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு மெட்டீரியல் வச்சு நான் ஃபில்ட்ரு பண்ணணும். நான் ஸ்டீல் மட்டும் எவ்வளோ வாங்கியிருக்கேன், இல்லை பிரிக் மட்டும் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் வச்சு ஃபில்ட்ரு பண்ணணும்னா, பிரிக் மட்டும் நான் என் வேர் ஹவுஸ்க்கு எப்பப்போ வாங்கியிருக்கேங்கிறது எல்லாத்தையும் இதை லிஸ்ட் பண்ணி காட்டும். இல்லை பிரிக்கு இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் எப்போ வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கணுன்னா, இப்போ பிரிக்குனா 20ஆம் தேதியிலேருந்து நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ பிரிக் வந்து என் குடோனுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணுன்னா, அந்த டேட் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துட்டு ஃபில்ட்ரு பண்ணணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இது ஃபில்ட்ரு பண்ணி காட்டிகிட்டே இருக்கும். இது எப்படின்னா, இது ஒரு குடோனுக்குள்ளே உங்கள் ஸ்டாக் மேனேஜ் பண்ணுறதுக்கு. இது ஒன்லி நீங்கள் சைட்டை வச்சு ஒரு சூப்பர்வைசர் வச்சு மெயின்டைன் பண்ணாமல் நம்ம குடோனில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிறது எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஒர்க் சம்மரினா, இப்போ நம்ம குடோனில் ஸ்டாக் வாங்கி வச்சுட்டோம். இதை வந்து நம்ம சப்ளை பண்ண போகிறோம். எப்படின்னா அதை எப்படிங்கிறது நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு பிரிக் வாங்கி வச்சுருக்கோன்னு சொல்கிறேங்க. அது மாதிரி இந்த பிரிக்கை வந்து நான் இந்த புதுசாக ஆரம்பித்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஒர்க்குக்காக அனுப்புகிறேன். பர்பஸ் ஆஃப் ஒர்க். இப்போ நம்ம பிரிக்கு சப்ளை பண்ணுறோன்னா என்ன ஒர்க் போகுது அப்படிங்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் சப்ளை பண்ணுவோம். இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டைல்ஸ் ஓட்டுறோம், 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டைல்ஸ் ஓட்டுறோம்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான டைல்ஸ் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி தான் ஒரு வால் ஒர்க் போகுதுன்னா, ஒரு வால் ஒர்க்னு நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். வால் எழுப்புறதுக்கு வந்து அந்த பில்டிங்கோட சைஸ் எல்லாம் வந்து ஒரு இன்ஜினியருக்கு தெரியும். அவங்க கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கேட்பாங்க எனக்கு இவ்வளோ செங்கல் வேணும் அப்படின்னு. இப்போ நான் ஒரு 4000 செங்கல் வந்து நான் கொடுக்குறேன். நம்ம வாங்கின ப்ரைஸ் வந்து 6. இல்லை நான் இன்னும் கொஞ்சம் கூட போட்டு வாங்கியிருக்கேன்னா அந்த ப்ரைஸ் எடுத்துட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக 24,000 இது ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆகிக்கும். நான் என்றைக்கு சப்ளை பண்ணுறேங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணிட்டு நான் சப்மிட்னு கொடுத்தேன்னா இதில் நியூ சப்ளை ஆர்டருங்கிறது மாதிரி காட்டும். இப்போ நான் இன்னொரு என்ட்ரி உங்களுக்கு போட்டுட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ சைட் நேம் இருக்குது. திருப்பி நான் கோயம்புத்தூர் எசன்ஸ்க்கு வால் ஒர்க்குக்கு வேறு என்ன தேவைப்படும், சிமெண்ட் தேவைப்படும். இப்போ வால் ஒர்க்குக்கு சிமெண்ட் நான் அனுப்புகிறேன். பிரிக் அனுப்பிச்சிட்டோம். இப்போ சிமெண்ட் வந்து ஒரு 300 பேக்ஸ் சிமெண்ட் அனுப்புகிறேன். ஒரு பேக்கோட இது வந்து 600 ருபீஸ் நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த டேட்டுக்கு நான் வந்து இது 2 சப்மிட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் போய் இந்த ஒர்க் என்ட்ரி போட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ சம்மரி நான் போட்ட என்ட்ரி எப்படி பார்க்குறது. இப்போ நான் கோயம்புத்தூர் எசன்ஸுங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வால் ஒர்க்குக்காக 4000 யூனிட் வந்து பிரிக் அனுப்பிச்சிருக்கேன். இந்த பிரிக்கோட ரேட்டு இதுதான் எஸ்டிமேட்டட் ப்ரைஸ். இங்கே இருக்க இது எல்லாத்தையும் நான் தெளிவாக ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எஸ்டிமேட்டட் யூனிட்ஸ் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோங்கிறது நம்ம எஸ்டிமேட் பண்ணது இவ்வளோ தான் செலவாகணும். பட் என்ன நடக்கலாம்னா அந்த டைல்ஸை வந்து அங்கே வேலை பார்க்குறவங்க இன்கேஸ் பிரேக் பண்ணியிருக்கலாம், இல்லை கொண்டு போகிற வழியில் நிறைய டைல்ஸ் பிரேக் ஆகிருக்கலாம். இப்போ ஒரு 10 டைல்ஸ் கூட தேவைப்படுது. இல்லை நான் 1200 ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸில் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான டைல்ஸ் எனக்கு மிச்சம் ரிட்டர்ன் வருது குடோனுக்கே அப்படின்னா அதெல்லாம் இதில் எப்படி ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம்னு அதை நான் சொல்கிறேன். இப்போது நான் அனுப்பிச்ச பிரிக்கில் வந்து ஒரு 200 பிரிக் வந்து எனக்கு மிச்சமாகி எனக்கு குடோனுக்கே திரும்புது. இல்லை வேறு ஒர்க்குக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேங்கிறத பாருங்கள். நான் வந்து ரிட்டர்ன் ஆஃப் சப்ளைடு குட்ஸ் நான் கொடுத்த குட்லேருந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டர்னுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 200 யூனிட்டை நான் கிளிக் பண்ணிடுறேன்.
ரிவர்ட்டிங் யூனிட்டோட ப்ரைஸ், அந்த ரிவர்ட் பண்ணும்போது அந்த யூனிட்டோட செங்கலோட விலை. இது எதுக்காக நாங்கள் ஒவ்வொரு டைமும் ப்ரைஸ் வாங்குறோம்னா, இன்கேஸ் நம்ம ஒரு வாங்கின 1000 செங்கல் வந்து 6 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், அடுத்து வாங்கின 1000 செங்கல் வந்து 6 ரூபாய் 50 காசு வாங்கிக்கலாம். இதுக்காக நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரைஸ் வச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதை நான் வந்து இப்போ ரிட்டர்ன் பண்ண யூனிட்ஸை சப்மிட்னு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல காட்டினேன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு க்ரீன் கலர் தெரியும். க்ரீன் கலர் ஏன் தெரியுதுன்னா, நான் எஸ்டிமேட் பண்ண யூனிட்ஸ் வந்து 4000 தான், ஆனால் வந்து அதில் 200 ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நான் எஸ்டிமேட் பண்ணதோட அவங்க கம்மியாக முடிச்சிருக்காங்க. 24,000 ரூபா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அவங்க 22,800 ரூபாயிலேயே அந்த வால் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. இதே கேஸ் வைஸ் வருஷம் நடக்குது அப்படின்னா, ஒரு வால் ஒர்க் போது சிமெண்ட் நம்ம வந்து 300 மூட்டை சப்ளை பண்ணணும்னு சொன்னோம், ஆனால் பத்தலை, இன்னொரு 50 மூட்டை நான் சப்ளை பண்ணணும்னா எக்ஸஸ் நான் இன்னும் நிறைய சப்ளை பண்ணுங்கிறத நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இன்னொரு 200 யூனிட் ஒரு 50 யூனிட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஆல்ரெடி 300லேருந்து இன்னொரு 50 யூனிட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஆல்ரெடி சப்ளை பண்ண ப்ரைஸ் 600 ரூபா, நான் அதுக்கே திருப்பி சப்ளை பண்ணுறேன் புதுசாக குடோன்லேருந்து அப்படின்னாலும் அதை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்தேன்னா ரிவர்ட் என்ட்ரி மாடிஃபைட்னு வரும். இந்த மாதிரி பாப் வந்தோடனே இங்கே இது ரெட் கலர் ஆகிடும். ஏன்னா நான் எஸ்டிமேட் பண்ண ப்ரைஸ் வந்து 18,000 தான், ஆனால் வந்து அது 21,000 எனக்கு செலவு வச்சுச்சு. இதனால் எப்படின்னா இதை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே 3 என்ட்ரி இருக்கனால இது ஈஸியாக நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு நிறையா வரும் ஒரு ப்ராஜெக்ட்டில், நான் எப்படி பார்க்குறதுனா சேம் தான். அதே மாதிரி இங்கே ஒரு ஃபில்டர் இருக்கும். மேலே போனீங்கன்னா ஒவ்வொரு சைட்டையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புதுசாக கொண்டு வந்த சைட் கோயம்புத்தூர் எசன்ஸ், அந்த சைட்டுக்கான டேட்டை மட்டும் நம்ம வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த சைட்டை மட்டும் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஃபைன். ஒர்க்ஸ் அந்த மாதிரி முடிச்சாச்சு. இப்போ ஒரு மெட்டீரியல் நம்ம எப்படி வேர் ஹவுஸுக்கு கொண்டு வந்தோம், எப்படி சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு பிரிக்கையும் இங்கே சப்ளை பண்ண நம்ம குடோனில் இருக்க ஸ்டாக்கும் பேரலாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ அடுத்து வந்து நான் ஒரு லேபரை வந்து இப்போ அங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சைட்டில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒர்க்கு போகும், ஒவ்வொருத்தவங்க வேலை பார்ப்பாங்க. இன்கேஸ் ஒரு சைட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் நடக்கும், ஒரு சைட்டில் வந்து கார்பெண்டிங் ஒர்க் நடக்கும். இது எல்லாத்தையும் நான் எப்படி என்ட்ரி போடுறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ட்ரி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த மேப்பிங்கிறது புதுசுக்கு வரேன். இப்போ என்ட்ரிங்கிறது நான் வந்து ஒரு என்ட்ரி போடுறேன். என்னென்னா இன்றைக்கி டேட்டில் வந்து நான் புதுசாக ஒர்க் பண்ணுற சைட்டில் வந்து வால் ஒர்க் போகுதுன்னு சொன்னேன். இப்போ வால் ரைசிங், அந்த வால் எழுப்புகிற ஒர்க் போகுது அப்படின்னு நான் சப்மிட் பண்ணிட்டேன்னா, அந்த வால் எழுப்புறதுக்கு யார் யார் தேவைப்படுவாங்க நான் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருப்பேன். வால் எடுக்கணும்னா அங்கே இன்ஜினியர் ஒருத்தர் இருக்கணும், மேசன் ஒருத்தர் இருக்கணும், சித்தாள் இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லி வச்சுருப்பேன். இப்போ இன்ஜினியர் நான் ஒருத்தர் அங்கே இருக்காங்க, மேசன் வந்து ஒரு 6 கொத்தனார் வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க அது வால் எழுப்புறதுல, சித்தாள் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க ஜென்ஸு, ஃபீமேல் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இந்த 10 ஜென்ஸ்க்கு வந்து நான் 400 ரூபா சம்பளம் தரேன். அதே மாதிரி இந்த மேசனுக்கு வந்து நான் 500 ரூபா ஒருத்தருக்கு சம்பளம் தரேன். இன்ஜினியருக்கு வந்து 1000 ரூபா சம்பளம் தரேன் ஒருத்தருக்கு. சித்தாளுக்கு வந்து ஒரு 250 ரூபா ஃபீமேல் சித்தாளுக்கு நான் தரேன். இப்போ இதெல்லாம் போட்டவுடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே யார் யாருக்கு எவ்வளோ தந்தவங்க கால்குலேட் பண்ணிவிடுவேன். பண்ணவுடனே நான் இப்போ இதை சப்மிட்னு கொடுத்துருவேன். சப்மிட்டு கொடுத்தவுடனே டேட்டா என்டர்னு அப்படின்ற மாதிரி ஒரு பாப்பப் வரும் உங்களுக்கு. இப்போது அதே மாதிரி லேபரில் போய்ட்டு நான் சம்மரி பார்த்தேன்னா இதில் 2 சைட் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒன்று இது பண்ணனால அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ நான் கோயம்புத்தூர் எசன்ஸ்க்கு இப்போ இன்கேஸ் இப்போ நீங்கள்லாம் வாரக்கணக்கு தான் முடிப்பீங்க. அதனால் இப்போ ஒரு வாரம், இப்போ இந்த வாரத்துலேருந்து இந்த சனிக்கிழமை வரைக்கும், திங்கள்லேருந்து சனி வரைக்கும் நான் எவ்வளோ பேருக்கு என்னென்ன தரணுங்கிறது இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணி தந்துடும். என்ன ஒர்க் போயிட்டு இருந்துச்சு, எத்தனை பேர் வந்தாங்க, ஒருத்தருக்கு எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறதெல்லாம் இதை வச்சு ஈஸியாக ஃபில்டர் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். இப்போ என்ட்ரியும் சம்மரியும் சொல்லிட்டேன். மேப்பிங் அப்படிங்கிறது வந்து ஒரு புது கான்செப்ட். அது என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி யார் யார் உங்களுக்கு முன்னாடி தேவையோ இதோட இன்புட் எல்லாம் இங்கே இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி கார்பெண்டர், டிரைவர், இன்ஜினியர், மேசன், பிளம்பர் அதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. இப்போ புதுசாக இன்னொரு டெஸ்டினேஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னென்னா சூப்பர்வைசர் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு சைட்டுக்கு தேவை, அதனால சூப்பர்வைசருங்கிறத நான் ஆட் பண்ணிடுறேன். டெசிக்னேஷன் சூப்பர்வைசரை ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த சூப்பர்வைசர் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கும். இப்போ இது மேப்பிங்கில் போகிறேன்னு மேப்பிங்கில் வந்து டிஃபால்ட்டாக வந்து அங்கே இருக்க எல்லாரோட பேரும் இங்கே வந்து காட்டும். இப்போ நான் ஒர்க் டைப் அப்படின்னா இன்கேஸ் ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் போகுது, இன்டீரியர் ஒர்க் ஒர்க்குங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரிசோர்ஸ் யார் தேவைப்படுவாங்கன்னா இன்டீரியர் ஒர்க்குக்கு ஒரு கார்பெண்டர் தேவைப்படுவாங்க. இது ஒரு கார்பெண்டர்னு இல்லை, கார்பெண்டர் தேவைப்படுவாங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு சித்தாள் ஒருத்தவங்க இருக்கட்டும், சூப்பர்வைசர், இவங்க தான் வந்து இன்டீரியர் ஒர்க்குக்கு. இது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது நீங்கள் எப்படி வேணால் என்ட்ரு பண்ணலாம். இல்லை கார்பெண்ட்ரி ஒர்க் இன்ஜினியர் வேணும்னா நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம்.
இதை நான் ஒரு டைம் நான் சப்மிட்னு இந்த மேப் பண்ணிட்டேன்னா இதை நீங்கள் எந்த சைட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத பாருங்கள். லேபரில் போய்ட்டு நான் திருப்பி ஒரு என்ட்ரி போடுறேன். இப்போ நான் சொன்ன அதே நம்ம கோயம்புத்தூர் நம்ம என்ட்ரு பண்ண அதே சைட்டுக்கு இன்றைக்கி வந்து கார்பென்ட்ரி ஒர்க் போகுதுன்னு வச்சுக்கோம். கோயம்புத்தூரில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம அங்கே என்ட்ரு பண்ண இன்டீரியர் ஒர்க் வந்து இங்கே ஆட் பண்ணிடுவோம். இன்டீரியர் ஒர்க்குக்கு யார் யார் நம்ம அங்கே தேவைன்னு சொல்லி வச்சோமோ அவங்க எல்லாத்தையும் இங்கே காட்டும். இப்போ கார்பென்ட்ரி வந்து நம்ம ஒருத்தர் வேணும், கார்பென்டர் ஒருத்தவங்க, சித்தால் 2 பேர், சூப்பர்வைசர் ஒருத்தவங்க. சூப்பர்வைசருக்கு 600 ரூபா சேலரி தரேன், கார்பென்டருக்கு 500 ரூபா தரேன், இவங்களுக்கு 250 ரூபா தரேன். இப்படி என்ட்ரு பண்ணிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த சம்மரியில் வந்துடும். இப்போ லேபரில் போய்ட்டு நான் சம்மரியில் பார்த்தோன்னா இந்த மாதிரி கோயம்புத்தூர் ரெசன்ஸில் இன்றைக்கி சித்தால் யார் யார் போனாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் ஈஸியாக சார்ட் பண்ணிக்கலாம். இது நான் இப்போ ஒரு சின்ன டேட்டா இருக்கனால உங்களுக்கு இது ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் லெஜரில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேட்டாஸ் நம்ம ஃபீட் பண்ணுவோம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் எவ்வளோ நேரம்லாம் வேலை நடக்குங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த யூட்டிலிட்டிஸில் இன்னும் 2 கேசஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எப்படி க்ளோஸ் பண்ணுறேங்கிறத காரணம். இந்த கோயம்புத்தூர் ரெசன்ஸுங்கிற ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன், அதோட டேட்டாலாம் நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேட்டா மேனேஜருக்குள்ளே வந்துட்டு கோயம்புத்தூர் ரெசன்ஸோட சைட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா அங்கே இருந்த எல்லா டேட்டாவுமே வந்து க்ளோஸ்ட் சப்ளைக்குள்ளே புதுசாக நீங்கள் வந்திருக்க என்ட்ரி போடுறதுக்குள்ளே எதுலேயுமே நீங்கள் போய் அந்த கோயம்புத்தூர் ப்ராஜெக்டை பார்க்கவே முடியாது. ஏன்னா அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா அப்போ போட்ட கோயம்புத்தூர் இங்கே இருந்தது இல்லாமல் போயிடுச்சு. இதை நான் இன்கேஸ் நான் முடித்தது எல்லாத்தையும் இப்போ ஒரு சைட் நீங்கள் முடிச்சிங்கன்னா அந்த நோட்டை அவ்வளோதான். அந்த நோட்டை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறீங்க, இல்லைனா தூக்கி போட்டுருவாங்க, தேவைப்படாது பில்லு வாங்கிட்டோங்க. நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம ரெஃபர் பண்ணலாம், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோம். அதனால் அது எல்லாத்தையும் நாங்கள் இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், க்ளோஸ்டு சப்ளைன்னு. இப்போ இந்த கோயம்புத்தூர் அங்கே நம்ம க்ளோஸ் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே இங்கே வந்துடும். நான் அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருக்கேங்கிறது இங்கேருந்தே பார்த்துக்கலாம். இதனால் என்ன நடக்குதுன்னா ஒரு சைட் முடிஞ்ச சைட்டுக்கும் சரி நடந்த சைட்டுக்கும் சரி ரெண்டையும் நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறதில்ல, தனித்தனியாக உங்களுக்கு இவ்வளோ செலவாயிடுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன். எதனால் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரிஃபர் பண்ணுறோன்னா டேட்டாஸ் வந்து ஆஃப்லைனில் ஒரு நீங்கள் சிஸ்டத்தில் சீல வச்சுட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து ஒரு கிராஷ் ஆகுது, இல்லை அன்இன்டரப்டட் பவர்னால அந்த சிஸ்டம் எங்கேயோ போயிடுது, சம்திங் ஒரு லாஸ் ஆகுதுன்னா அந்த டேட்டா வந்து நாங்கள் ஆன்லைனில் ஒரு சர்வரில் மெயின்டைன் பண்ணுறதுனால உங்கள் டேட்டா வந்து எந்த சிஸ்டத்தில் இருந்ததுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் யூஸ் பண்ண போகிறது இந்த URL மட்டும் தான். இந்த URL வச்சுட்டு சிஸ்டம் மட்டும் இல்லை உங்கள் மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். இல்லை இப்போ நான் இதை என் மொபைலில் யூஸ் பண்ணுறேன், இந்த ஆனந்தா ஹவுசிங்கை இது எனக்கு எப்படி தெரியும், இதே மாதிரி பெருசாக தெரியுமா அப்படின்லாம் கிடையாது. இது மொபைலுக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் காம்பேக்டாக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் மொபைலில் பார்த்தா இப்படி தான் தெரியும். இது மொபைலில் இவ்வளோ நீட்டாக உங்களுக்கு வந்துடும், எதை வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதனால இதை மொபைல் காம்பேட்டபிலிட்டி உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆனந்தா ஹவுசிங்கில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ரெக்குயர்மெண்ட்டுக்காக நாங்கள் டிசைன் பண்ணது. சிமிலர்லி இது மாதிரி ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அவங்க ரெக்குயர்மெண்ட் எங்கள்கிட்ட போஸ்ட் பண்ணிங்கன்னா Codetc இந்த வெப்சைட்டுக்குள்ளே codetc.00webhostApp.com நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட ரெக்குயர்மெண்ட்டோ எது வேணுமோ அதை எங்களுக்கு வந்து மெயில் பண்ணலாம். மெயில் பண்ணோன்னா நாங்கள் வந்து செஞ்சு தருவோம். இல்லை எங்களை காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே சைட்டில் கீழே வந்து உங்கள் ஃபோனில் கால் அப்படிங்கிற பட்டன் அமுக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து கால் ட்ரிகர் ஆகும். Thanks for watching this video. If you like this, subscribe this channel. Thank you.